இந்த ட்ரெஸ்ஸில் பின்னாடி நம்ம சிம்பிளாக எப்படி ஹூக் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அப்புறம் ஐயும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நான் வந்து கொஞ்சம் துணி எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பி மடிப்பு தையல் எல்லாமே போட்டு ஆல்ரெடி வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊசி எடுத்துக்கலாம். எந்த பக்கத்தில் உங்களுக்கு ஐ வந்து ஸ்டிச் பண்ணணுமோ அந்த பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கம் நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்களா? நான் வந்து லெஃப்ட் சைடில் தான் ஐ வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நூல் எடுத்துக்கிறேன். நூல் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்படி ஊசியில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கும்போது நம்மளுக்கு 4 சைடில் நம்மளுக்கு 4 பார்ட்டிஷனாக நம்மளுக்கு நூல் வந்து கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடியில் வந்து நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸில் நம்ம இன்சர்ட் பண்ணி வெளியில் நம்ம ஊசியை எடுக்கும்போது துணியிலேருந்து இந்த நாட் வந்து வெளியில் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நானும் இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு 4 பார்ட்டிஷனில் வந்து அந்த நூல் வந்து கிடச்சிருச்சு. இப்போது நம்ம எந்த பக்கத்தில் ஐ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த பக்கத்தை எடுத்து இன்சைடில் ஊசியை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, தெரியுதா? நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போது வெளிப்பக்கமாக நான் எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போது மறுபடியும் கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்வழியாக நம்ம வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணமோ பழைய மாதிரி அதே மாதிரி வெளியில் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐ வேணுமோ, நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஐ வந்து எனக்கு தேவைப்படுது. அதனால் நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா 1/4 இன்ச்சுக்கு இடைவெளி விட்டுட்டு நான் வந்து மேல் பக்கமாக ஊசியை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? நம்ம ஈஸியாக கையிலையே ஒரு ஹூக்கு வந்து நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக நான் வந்து வெளியில் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ மறுபடியும் நம்ம வெளிப்பக்கமாக இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஐ வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, மறுபடியும் அந்த 1/4 இன்ச்சுக்கு நம்ம மறுபடியும் உள்ளே விட்டுட்டு நம்ம வெளிப்பக்கமாக எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஐ மாதிரி தெரிஞ்சிருச்சு பாருங்கள். ஒரு கேப் மாதிரி தெரியுதுல? இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. துணியை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ ஊசியோட பேக் சைட்லேருந்து நம்ம அந்த ஐ ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து உள்ளே விட்டு வெளியில் வந்து இழுக்கணும். இப்படி நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அந்த ஐயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்னுற மாதிரி வரும். இப்போது ஊசியோட பேக் சைடில் விட்டு அந்த நூலை வந்து நம்ம இப்படி இழுக்கும்போது லைட்டாக பின்னுற மாதிரி வரும். நூல் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்து வராது ஈஸியாக. சரிங்களா? நம்ம அந்த பக்கம் வந்து ஹூக் ஸ்டிச் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா? அந்த ஹூக்கை வந்து நம்ம இதில் மாட்டும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். நூல் வந்து நம்ம தச்சிருக்கிறது வந்து வெளியில் வந்து வராது. அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். அந்த லைன், அதாவது ஐ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி 1 பை 1 இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 பை 1 இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக உள்ளே குத்திட்டு நம்ம உள்புறமாக வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா சைடில் ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் லைட்டாக குத்திட்டு இந்த மாதிரி மீதி உள்ள நூலை வந்து இந்த மாதிரி ஊசியை சுற்றி சுற்றி வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நாட் வந்து ஃபார்ம் ஆயிரும். கொஞ்சமாக நூல் விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐ வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. தெரியுதா? நம்ம அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். வெளியில் வராது இனிமேல். நெக்ஸ்ட்டு சைடு, அதாவது இன்னொரு சைடு வந்து நம்ம ஹூக்கை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். உள் பக்கமாக தான் நம்ம வந்து ஹூக் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஐயில் வந்து மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உள் பக்கமாக நம்ம அந்த கிளாத்தை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் எப்படி பிடிக்கிறேனோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நூலை, அதாவது துணியை வந்து பிடிச்சிக்கோங்க. துணியை பிடிச்சிட்டு நம்ம ஏதாவது ஒரு குண்டூசி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஊசி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து அந்த ஹூக்கை வந்து மாட்டி வெளியில் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஊசி வச்சு நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கும்போது ஒரு ஹோல் மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். குட்டியாக ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இப்போது நம்ம அந்த ஹூக்கை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அந்த ஹோலுக்கு உள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோலுக்கு உள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு கரெக்டான பொசிஷனில் வந்து ஹூக் வந்து நம்ம வச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி கரெக்டான பொசிஷனில் வந்து ஹூக்கை வந்து மாட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் இல்லாமல் ஆரஞ்சு கலர்லேயே நான் வந்து நூல் வந்து 2 பார்ட்டிஷனில் எடுத்து
ஊசியில் நம்ம முதல்ல இன்சர்ட் பண்ணி நம்ம வெளில எடுக்கும்போது 4 பார்ட்டிஷனில் வந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம பண்ணிக்க போகிறோம். எண்டுலேயுமே அதே மாதிரி நாட் போட்டு எந்த அளவுக்கு துணியிலேருந்து இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கும்போது ஊசி வரக்கூடாதோ அந்த அளவுக்கு நம்ம கீழே வந்து நாட் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே ஹூக்கு வந்து ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் பட்டன் எதுனாலும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பட்டன் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், போயிட்டு நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஹூக்கை வந்து மாட்டி வச்சுருந்தோம்ல, அந்த ஹூக்கில் 2 ஐ இருக்கும் பார்த்துக்கோங்க. 2 ஹோல்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஹோலில் வந்து நம்ம இந்த ஊசியை விட்டு இந்த மாதிரி எடுக்கணும். சரிங்களா? ஒரு ஹோலில் வந்து நம்ம 4 தடவை ஊசியை வந்து விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஹோலில் வந்து நம்ம 4 தடவை ஊசியை வந்து விட்டு எடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கையாலேயே ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஹூக் வந்து ஸ்ட்ராங்காக அந்த கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். கிளாத்தை வந்து பொறுமையாக பிடிச்சி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் வந்து ஊசி குத்திராமல் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணும்போது நம்ம அழகாக அந்த ஹூக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்கலாம். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி 1 பை 1 ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி இன்னொரு ஐ ஹூக் இருக்குல்ல, இன்னொரு ஐ இருக்குல்ல, அதையும் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த ஒரு ஹூக் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ராசஸ் போதும். நீங்கள் வேறு சைடு ஹூக்கு வைக்கணும் அப்படின்னா இதே நூலில் வைக்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் லென்த்தில் நூல் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ கடைசி பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக அந்த ஹூக்கு நம்ம மாட்டோம்ல, அதுக்கு கீழே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்ததுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற நூலை நம்ம எப்படி முதல்ல நாட் போட்டோமோ அதே மாதிரி நாட் போட்டுட்டு எடுத்துட்டு கொஞ்சமாக நூல் விட்டுட்டு மீதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஹூக்கும் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஐயுமே நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம ஹூக்கை வந்து அந்த ஐ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல ஆல்ரெடி, அதில் வந்து இன்சர்ட் பண்ணி அதாவது மாட்டி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா ஹூக்கை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும் இந்த ட்ரெஸ்ஸில். பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.